ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். 18 மார்ச் 2022 அன்னைக்கு சேலம் அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதில் பேசின நபர் என்ன சொல்கிறாருன்னா, அழகாபுரம் படையப்பா நகருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பாலடைஞ்ச கிணத்துல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வீசுது, உள்ள ஏதோ மிதக்கிற மாதிரி இருக்குதுன்னு வந்து என்னன்னு பாருங்க சார்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உதவி கமிஷனர் முருகேசன் அவரும் இன்ஸ்பெக்டர் தங்கராஜும் இன்னும் ஒரு சில போலீஸ் எல்லாமே அந்த சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. பொதுமக்கள் சொன்ன மாதிரி அந்த கிணத்துல ஒரு சாக்கு மூட்டை மிதந்துட்டு இருந்திருக்கு. உடனே போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களோட உதவியோட அந்த சாக்கு மூட்டையை கிணத்துல இருந்து மேலே கொண்டு வந்திருக்காங்க. அந்த மூட்டையை பிரித்து பார்த்தப்ப உள்ள அழுகுன நிலையில் ஒரு ஆணோட சடலம் இருந்திருக்கு. பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக சேலம் ஜிஹெச்க்கு அனுப்பின போலீஸ் இறந்தவர் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப தான் இன்னொரு பக்கம் அழகாபுரம் பகுதியை சேர்ந்த வெங்கடேஷனோட மனைவியான விஜயலட்சுமியும் குமரனும் அழகாபுரம் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போய் சரண்டர் ஆகியிருக்காங்க. இவங்க விஓ கிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டு ஷாக் ஆகி போன அவங்க உடனே அழகாபுரம் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. பாலடைஞ்ச கிணத்துல கிடந்த அந்த உடல் யாரோடதுன்னு தெரியாமல் இருந்த போலீஸ்க்கு விஏவோட கால் பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கு. சரண்டர் ஆன அந்த 2 பேரும் சேர்ந்து தான் வெங்கடேசனை கொலை பண்ணி அவரோட பாடியை சாக்கு மூட்டையில் கட்டி பாலடைஞ்ச கிணத்துல வீசினதா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் உடனே விஏஓ ஆஃபீஸ்க்கு வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 பேரோட வாக்குமூலத்தை கேட்ட போலீஸே அதிர்ச்சியாக இருக்காங்க. யார் இந்த வெங்கடேஷன், எதுக்காக அவரை கொலை பண்ணாங்க, வாங்க விரிவாக பார்க்கலாம். சேலம் அழகாபுரம் மிட்டாபுதூர் ராஜராஜன் நகரை சேர்ந்தவர் 40 வயசாகக்கூடிய வெங்கடேசன். இவர் போர்வெல் தொழிலாளியாக இருந்திருக்காரு. இதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இவங்களோட ஃபேமிலியே ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. இவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த விஜயலட்சுமியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த தம்பதி வாடகை வீட்டில் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. விஜயலட்சுமிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேர் சாந்தி. சாந்தி மிட்டாபுதூரை சேர்ந்த குமரனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வைஃபோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கனால வெங்கடேஷன் குமரனோட ரொம்பவே க்ளோஸாகவும் இருந்திருக்காரு. இந்த டைமில் தான் ஆத்தூர்ல இருந்து தன்னோட ஃபேமிலியோட சேலத்துக்கே வந்துடலான்னு நினச்ச வெங்கடேஷன் குமரன் கிட்ட இதை பற்றி சொல்கிறாரு. இதுக்காக 2 வருஷத்துக்கு முன்னாடி குமரன் வெங்கடேஷனோட ஃபேமிலிக்காக அழகாபுரத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து கொடுத்துருக்காரு. அந்த வீட்டில் தான் வெங்கடேஷன் விஜயலட்சுமி தம்பதி 2 பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சரியா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கோவையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் கம்பெனி மூலமாக வெங்கடேஷனுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. சேலரி அதிகமாக இருந்தனால ஃபேமிலிக்கு உதவியாக இருக்குமேன்னு நினச்சி வெங்கடேஷனும் வெளிநாட்டுக்கு போக ரெடியாகிறாரு. நாம் வெளிநாட்டுக்கு போயிட்டோன்னா நம்ம ஒய்ஃபு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தனியாக கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி வெங்கடேஷனோட பக்கத்து வீட்டில் இருந்த குமரன் கிட்ட ஒய்ஃபையும் பிள்ளைகளையும் பார்த்துக்க சொல்கிறாரு. அதோடு சேர்த்து தன்னோட ஏடிஎம் கார்டையும் கொடுத்து வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. குமரன் சொந்தமாக கார் வச்சு வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. அடிக்கடி விஜயலட்சுமியோட வீட்டுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க போன குமரனுக்கு மனைவியோட அக்கா மேலே ஒரு தவறான எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்து வீடுங்கிறதுனால குமரன் அதிகமாக விஜயலட்சுமி வீட்டில் தான் இருந்திருக்காரு. கொஞ்ச நாள்லேயே குமரனுக்கு தான் மேலே ஒரு ஆசை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட விஜயலட்சுமியும் அவரோட இன்னுமே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க வெங்கடேசனை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நாடு கடந்து ஃபேமிலிக்காக தான் போயிருக்காரு. கஷ்டப்படுறாருன்னு நினைக்காம தன்னோட ஆசை தான் முக்கியம்னு இருந்திருக்காங்க. இதனால தங்கச்சியோட வாழ்க்கையும் பாழா போகுமோன்னு நினைக்கவே இல்லை. 2 பேரும் திருமணத்தை கடந்த ஒரு தொடர்பை ஆரம்பிச்சிருக்காங்க. மனைவிக்கு தெரியாமல் குமரன் அடிக்கடி விஜயலட்சுமியோட வீட்டுக்கு வந்து 2 பேரும் அந்த வீட்டிலையே உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கள்ளக்காதல் மாசக்கணக்காக தொடரவும் ஆரம்பிச்சிருக்கு. நைட் டைமில் கூட குமரன் விஜயலட்சுமி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு. கணவரோட நடவடிக்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அடிக்கடி அவர் அக்கா வீட்டுக்கு போகிறத நோட் பண்ண சாந்தி கணவரை என்னதான் பண்ணுறாருன்னு கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
கொஞ்ச நாட்கள்லயே இவங்க 2 பேருக்கு இடையில தகாத உறவு இருக்க விஷயம் சாந்திக்கு தெரிய வருது. குமரன் கிட்ட சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா குமரன் மனைவி சாந்திய ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அக்கா விஜயலட்சுமி கிட்டையும் சாந்தி பேசி பார்க்கறாங்க. இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணாத அக்கான்னு சொல்றாங்க. ஆனா இந்த கள்ளக்காதல் ஜோடி எதையுமே கண்டுக்காம அவங்களோட உல்லாசம் தான் முக்கியம்னு சொல்லி இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி 2 பேர்கிட்டையும் மாறி மாறி சாந்தி எவ்வளவோ பேசி பார்த்துருக்காங்க, கண்டிச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருமே கேட்குற மாதிரியே இல்லை. அதனால பொறுத்து பொறுத்து பார்த்த சாந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேலும் நம்மளோட புருஷனை நம்மளால் திருத்த முடியாது, நம்மளா விலகிட்டோன்னா நமக்கு நல்லதுன்னு நினச்சி கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் குமரன் கிட்டேருந்து டிவோர்ஸ் கிடச்சதுக்கு அப்புறமா சாந்தி வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஊருக்கு போயிடுறாங்க. குமரனும் மனைவி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 2வது கல்யாணத்துக்கு அப்புறமா குமரன் வேறொரு ஏரியாவில் வீடு பார்த்து வாழ தொடங்கியிருக்காரு. ஆனாலும் விஜயலட்சுமியோடு இருக்க தொடர்பை விடாமல் அடிக்கடி தனிமையில் சந்திச்சு 2 பேரும் உல்லாசமாக இருந்திருக்காங்க. இவங்களோட கள்ளக்காதல் விஷயம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வெங்கடேஷனுக்கும் தெரிய வருது. ஃபோனில் தன்னோட மனைவி கிட்ட இது பற்றி கேட்டிருக்காரு. அதுக்கு விஜயலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, யாரோ உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு சமாளிச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே வெங்கடேஷன் நம்பவே இல்லை. ஊருக்கு போயிட்டு பேசிக்கலான்னு நினச்ச அவர் சரியா 2022 மார்ச் 10ஆம் தேதி அன்னைக்கு இந்தியாவுக்கு வரத்துக்காக ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு வர விஷயத்த விஜயலட்சுமிக்கு கால் பண்ணியும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. வெங்கடேஷனை கூட்டிகிட்டு வர்றதுக்காக சேலத்துலேருந்து குமரன் அவரோட காரில் கிளம்பி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. அங்கே வெங்கடேஷனை பிக்கப் பண்ணிக்கிட்டு சேலத்துக்கு கிளம்பியிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு வர்ற வழியில் 2 பேரும் சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. அதோட அன்னைக்கு நைட்டும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா குமரனோட டிஃபன் சாப்பிட்டுட்டு நைட்டு 2 பேரும் திரும்பவும் மது குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் மனைவியோட குமரனுக்கு இருக்கக்கூடிய தகாத உறவை பற்றி வெங்கடேஷன் கேட்டிருக்காரு. இதை பற்றி 2 பேரும் மாற்றி மாற்றி பேச ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அடிபுடி சண்டையாகவும் மாறுது. ஒருத்தரை ஒருத்தர் சரமாரியாக தாக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைமில் தான் வெங்கடேஷன் என்ன சொல்கிறாருன்னா, இனிமே நீ என்னோட வீட்டுக்கு வராத, என் பொண்டாட்டியோட பேசாதன்னு வார்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. வெங்கடேஷன் சொன்னதை கேட்ட 2 பேரும் ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க. இதுக்கப்புறமா வெங்கடேஷனை உயிரோட விட்டோன்னா நாம் நினச்ச நேரத்தில் உல்லாசமாக இருக்க முடியாது, அதனால இப்போவே ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சி 2 பேரும் வீட்டில் இருந்த அருவாமனையை எடுத்துகிட்டு வந்து வெங்கடேஷனை சரமாரியாக வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு விழுந்த வெங்கடேஷன் அதே இடத்துல இறந்து போயிருக்காரு. கொலை பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாடியை என்ன பண்ணுறதுன்னு 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வெங்கடேஷன் ஊருக்கு வந்த விஷயம் விஜயலட்சுமிக்கும் குமரனுக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால பாடியை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி பாலடைஞ்ச கிணத்துல கொண்டு போய் போட்டுட்டா யாருக்குமே தெரியாது. அதோட வெங்கடேஷனை பற்றி யாராவது கேட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்டாங்கன்னா அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் தான் இருக்காருன்னு சொல்லி நம்ப வச்சிடலான்னு நினைக்கிறாங்க. இவங்களோட பிளான் படி 11ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு வெங்கடேஷனோட பாடியை ஒரு சாக்கில் போட்டு கட்டி பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு படையப்பா நகரில் இருக்க ஒருத்தருக்கு சொந்தமான பாலடைஞ்ச கிணத்துல வீசிட்டு 2 பேரும் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க வீட்டில் போயிட்டு இருந்திருக்காங்க. கிணத்துக்குள்ளே போட்ட பாடி வெளியவே வராது, யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வராதுன்னு நினச்ச டைமில் தான் பாடி ஒன்று மிதக்குதுன்ற இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அதை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை குமரனும் விஜயலட்சுமியும் தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படியுமே போலீஸ் விசாரித்தா உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நாமளே சரண்டர் ஆயிடலான்னு நினச்சி 2 பேரும் விஏஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு சரண்டர் ஆனதா அவங்களோட வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க. குற்றத்தை அவங்களே ஒத்துக்கிட்டதுனால விஜயலட்சுமியையும் குமரனையும் அழகாபுரம் போலீஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. கணவர் இல்லை அப்படின்னா தடையில்லாமல் நம்ம உல்லாசமாக இருக்கலாம், நினச்ச நேரம் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்ச 2 பேரும் இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. குமரனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு விலகி போனனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. இங்கேயும் விஜயலட்சுமிக்கு குமரன் தான் வேணும்னு நினச்சிருந்தா சட்டப்படி வெங்கடேஷன் கிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம். இந்த சம்பவத்தில் கடைசியாக பாதிக்கப்பட்டது எதுவுமே அறியாத 2 பிள்ளைங்க தான்.
13 வயசு பையனும் 6 வயசு பொண்ணும் தங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியாம நிற்க வேண்டிய சூழ்நிலை அவங்க அம்மாவால் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. குடும்பத்துக்காக உழைச்ச கணவனுக்கு மனைவியோட இந்த காம வெறியால் இன்னைக்கு உயிரவே விட வேண்டிய மோசமான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த கிரைம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கிரைமில் சந்திக்கலாம். நன்றி.